தியாகராய நகர், மெட்ராஸ் 6,17,000. டி நகர்னு அழைக்கப்படுற தியாகராய நகர் சென்னையோட வளர்ச்சியில திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட முக்கியமான பகுதி. ஜார்ஜ் டவுன், மயிலாப்பூர் மாதிரி இயற்கையா உருவான பகுதி கிடையாது. 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதி. அப்படியே ஒரு சுபிக்ஷமான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸில் டி நகர் தான் சொல்லணும். ஒரு தீபாவளிக்கு ஒரு மாதம் முன்னால், அதே மாதிரி பண்டிகை காலத்தில் ருட்டீனாகவே ரீட்டெயில் கேபிட்டல் ஆயிடுச்சு. அப்படியே அவ்வளோ ஒரு செல்வந்தர்கள் ஆகிட்டாங்க டி நகரில் கடை வச்சவங்கலாம். வாழ்ந்தவங்களும் சரி, ரொம்ப ராசியான இடம். ஆனால் ஒரு ஏரியை மூடி அது மேலே கட்டப்பட்ட இடம்னு நிறைய பேருக்கு இன்றைக்கும் தெரியாது. மெட்ராஸ் வந்து ஒரு மைக்ரேஷன் நம்பி இருந்த சிட்டி. ஸோ பீப்புள் வந்து உள்ளே வந்துக்கினே இருந்தாங்க. எல்லாருக்கும் இடம் தேடுறதே கவர்மெண்ட்டோட வேலையாக போச்சு. வருஷம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. முதல்ல வெள்ளைக்காரங்க மூவ் பண்ணாங்க, நுங்கம்பாக்கம், கீழ்பாக், எக்மோரில் மூவ் பண்ணாங்க. இந்தியர்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. புதுப்பேட்டைக்கு போயிட்டாங்க, சிந்தாதிரிப்பேட்டில் இருந்தாங்க. ஸோ முதலாம் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஒரு 1920 வாக்கில் அப்படி சிட்டி வாஸ் பர்ஸ்டிங் அட் இட் சீம்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி வெடிக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஒரு கசகசன்னு. இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ். பணக்காரங்க எல்லாமே தோட்ட வீடுக்கு போயிட்டாங்க. சாதாரணப்பட்டவங்களாம் கற்ப நகரமே எங்களுக்கு போதும் இருந்துட்டாங்க. மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ்க்கு ஒரு இடம் இல்லாமல் தவிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஹவுசிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணணும்னு எல்லா கவர்மெண்ட்டும் ஆசைப்பட்டுச்சு. ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஒரு நான் பிராமின் மூவ்மெண்ட்டால் உருவானது ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து நிறையா டெவலப்மெண்டல் ஒர்க் பண்ணாங்க. நம்ம ஹெச்ஆர்என்சி ஆக்டோ, நம்மளோட இதுவோ நியூ ஏரியாஸ் பீங் கிரியேட்டட் எல்லாமே அவங்க வந்து ஆரம்பித்தாங்க. மிட் டே மீல் ஸ்கீம் அவங்க தான் ஆரம்பித்தாங்க. விமனுக்கு ஓட்டு வந்து 1921 கொண்டு வந்தாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. இது மாதிரி நிறையா ப்ராக்ரஸிவ் எலிமெண்ட்ஸும் இருந்துச்சு அவங்க கவர்மெண்ட்டில். ஸோ மிடில் கிளாஸ்க்காக ஒரு ஏரியா ஆரம்பிக்கணும். ஆனால் மெட்ராஸ் வந்து ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது, கிட்டக்க இருக்கணும். சுற்றி கித்தி பார்த்தா எல்லாம் பழைய கிராமம், பழைய வீடுகள். இவங்க நினச்ச மாதிரி பிளான் பண்ண முடியாது. அப்போ இவங்க கண்ணு வந்து மாம்பலம் டேங்க், மார்மலாங் டேங்க்னு வெள்ளைக்காரன் சொல்லுவான். நுங்கம்பாக்கம் ஏரின்னு சில மேப்பில் இருக்கும். லாங் டேங்க்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஏரி, 5 மைல் லாங், 2 மைல் வைடு ஒரு ஏரி இருந்துச்சு மவுண்டோட ஒட்டியே. இதை அவங்க கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி பார்த்தா, இன்றைக்கி நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் சொல்கிறோம், ஒரு ஏரியை மூடி ஒரு இடத்த பண்ணுறதான்னு சொல்கிறோம். பட் அன்றைக்கி வந்து மெட்ராஸுக்கு அது வெளியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வேறு வாட்டர் சோர்சஸ் இருந்துச்சு. ரொம்ப டீப் லேக் கிடையாது. அது யூஸ் ஆகிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த வெள்ள நிவாரணத்துக்கு யூஸ் ஆகும். கூவம் ஓவர்ஃப்ளோ ஆகிறப்ப இந்த தண்ணி ஃபுல்லாக இதுக்கு வரும். இதோட தண்ணி அடையாருக்கு போய் நேச்சுரல் ஃப்ளோவே அப்படி இருந்துச்சு, கடலுக்கு போயிடும். போட் கிளப் வந்து இங்கே ரெகேட்டா நடத்துவாங்க வருஷம். சுற்றி நிறைய விவசாயம் நடந்துச்சு. வெத்தலை, வாழை, நிறையா விவசாயம் நடந்துச்சு. தேனாம்பேட்டில் விவசாயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்காக தான் அவங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய யூஸ் நமக்கு கிடையாது. இதை மூடி நம்ம ஒரு டவுன்ஷிப் ஆரம்பிக்கலாம்னு வெள்ளைக்கார இன்ஜினியர் இருந்தாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி முடிவு பண்ணுறாங்க. தியாகராய நகருக்கு மெட்ராஸ் அர்பன் பிளானிங்கில் ஒரு முக்கியத்துவம் உண்டு. இதுதான் முதல் நகர். இந்த நகருக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா நகருமே வந்துச்சு மெட்ராஸுக்குள்ளே. இன்றைக்கி மேஜர் பாப்புலேஷன் இன் மெட்ராஸ் லிவ் இன் தீஸ் நகர்ஸ் அண்ட் நியூ டெவலப்ட் ஏரியாஸ். ஒரிஜினலாக இருந்த பிளாக் டவுன்லேயோ, சிந்தாதிரிப்பேட்லேயோ, காலட்பேட்லேயோ அவ்வளோ பாப்புலேஷன் இல்லை. அதில் வந்து 5-10% கூட இருக்காது. 90% ஆஃப் த பாப்புலேஷன் ஸ்டேஸ் இன் தீஸ் நகர்ஸ். ஸோ இந்த லேக்கை மூடுறது முடிவு பண்ணிடுறாங்க. லேக்லேருந்து 90 ஏக்கர் எடுத்துக்கிறாங்க. பக்கத்தில் மாம்பலம், புலியூர், அதே மாதிரி இதர இடங்கள்லேருந்து ஒரு 540 ஏக்கர்ஸ் அங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் கூட இருந்துச்சு. கவர்மெண்ட் ஃபார்ம்லேருந்து 540 ஏக்கர்ஸ் எடுக்கிறாங்க. மொத்தமாக ஒரு பெரிய டவுன்ஷிப்பாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பிளான் பண்ணுறது வந்து நியூ டெல்லியோட பிளானை வச்சு பண்ணுறாங்க. நியூ டெல்லி வந்து 1911 தான் பிளான் பண்ணியிருந்தார் லூட்டியன்ஸ். சென்ட்ராக ஒரு பார்ட் வச்சுட்டு, பார்க்லேருந்து ஆர்டினரியில் 3 ரோடு அப்படி வச்சாங்க அவங்க. ஸோ பனகல் பார்க்லேருந்து மெயினாக பாண்டி பசார் ரோடு, ஜிஎன் செட்டி ரோடு, வெங்கடநாராயண் ரோடு, அப்படி ஒரு உதயசூரியன் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஎம்கேன்னு ஒரு கட்சி வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாலே உதயசூரியன் மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. பழைய ஏரியில் என்ன தான் பாக்கி இருக்குது? அந்த ஏரி கரை மேலே இருந்த ஆலயம்மன் கோயில் இன்றைக்கி பெருசாக இருக்குது. லேக் வியூ ரோடுன்னு ஒன்று இருக்கும், லேக் ஏரியான்னு இருக்கும், டேங்க் பண்ட் ரோடுன்னு இருக்கும். இதெல்லாம் இந்த ரோடோட, இந்த ஏரியோட எட்ஜஸில் இருந்த ரோடு பேர்கள்லாம் இன்னமும் ரீட்டைன் ஆகுது. முதல்ல இதுக்கு பேர் வச்சது மாம்பலம் டவுன் பிளானிங் ஈஸ்டர்ன் செக்ஷன் வச்சாங்க. அப்புறம் தான் தியாகராய செட்டின்னு ஜஸ்டிஸ் பார்ட்டியில் முக்கியமான தலைவர், வட சென்னையிலேருந்து வந்தவர். கார்பரேஷனில் 40 வருஷம் கார்பரேட்டராக இருந்தார். தட் இஸ் ஒய் அங்கே ஒரு சிலை கூட அவருக்கு இருக்குது. சிட்டி இதில் ரொம்ப முக்கியமான இது. அவரோட பேரை வச்சாங்க, தியாகராய செட்டி வச்சு தியாகராய நகர்னு வச்சாங்க. மக்களால் சொல்ல முடியல, டி நகர்னு அப்படி வந்துருச்சு. ஸோ 1 ஏக்கர் பிளாட், 1/2 ஏக்கர் பிளாட், 1/4 ஏக்கர் பிளாட், 1/18 ஆஃப் அ ஏக்கர். அதான் இன்றைக்கி நம்ம கிரவுண்டுன்னு சொல்கிறோம் மெட்ராஸில். ஒரு கிரவுண்ட் வந்து 500 ரூபாய்க்கு விற்றாங்க. இன்றைக்கி வந்து அங்கே விலை வந்து 10-15 கோடி இருக்கும். தட் இஸ் லட்சத்துக்கு மேலே விலை ஏறிடுச்சு. அவ்வளோ ஒரு இன்டென்ஸ்லி ஒரு ரிச் ஏரியாவாக மாறிடுச்சு டி நகர்.
அரசு ஊழியர்கள், வணிகர்கள், தொழில் முனைவோர் மாதிரியானவங்களுக்கு திட்டமிட்ட குடியிருப்பு சூழல் தேவைப்பட்டுச்சு. இதற்கான தீர்வா 1920களில் ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் நகர திட்டமிடல் ஆரம்பிச்சது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு இடத்தோட பேரை மாற்றுறது இல்லாட்டி புது பேர் வைக்கிறதுனா ஒரு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஒரு ஃபுல் நகரை கொடுத்து இங்கே பேர் வைங்க அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்த ஏரியாவுக்கு தியாகராய செட்டி பேர் வச்சாங்க, தியாகராய நகர்னு. இந்த தெருக்களில் பாதிக்கு மேல அரசியல் பின்னணி கொண்டவை. உஸ்மான் ரோட், ஹபிபுல்லா ரோட், பர்கிட் ரோட், மௌலானா தெரு அப்போ இருந்த நிர்வாக அதிகாரிகள் நினைவா வைக்கப்பட்டுச்சு. அப்புறம் முக்கியமான தலைவர்கள் நாயர் ரோட், தனிகாச்சலம் ரோட் எல்லாம் வச்சாங்க. அப்புறம் பார்க்குக்கெல்லாம் ராஜா ஆஃப் பனகல், நம்ம மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் அந்த அப்புறம் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரோட பேர் பனகல் பார்க். இவங்க எல்லாரையும் சேர்த்து இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பித்த டாக்டர் நடேசன், நான் பிராமின் ஹாஸ்டல் ஆரம்பித்தவர், அவர் பேரில் ஒரு பார்க் எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருக்கும் பேர் வச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் மெட்ராஸுக்கு வாட்டர் பிளான் பண்ண மேட்லிக்கு கூட ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அப்புறம் பின்னால் காலத்தில் வந்து ஆன்டி இந்தியா அஜிடேஷனில் தீக்குளிச்சவங்க பேரில் சப்வேலாம் வச்சாங்க, அரங்கநாதன்லாம் வச்சாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா அதில் வேலை பார்த்தப்ப செத்து போன 2 பேர், ஒரு மண் கேவின் ஆயிடுச்சு இங்கே குழி தோன்றப்ப, நாதமுடி, கோவிந்தூன் 2 பேர், அவங்க பேரில் கூட ரோடு இருக்குது டி நகர். டி நகருக்கும் அரசியல் கூட சம்பந்தம் உண்டு. ராஜாஜி அங்கே தான் இருந்தார், காமராஜ் அங்கே தான் இருந்தார், ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் அந்த என் டி ராமராவ் ரொம்ப நாளைக்கு டி நகரில் தான் இருந்தார். இந்திய விடுதலை, ஹரிஜன முன்னேற்றம், இதுக்கப்புறம் காந்திக்கு ரொம்ப பிடிச்சது ஹிந்தி. அவர் ஹிந்துஸ்தானி தான் சொல்லுவார். அவர் ஒரு காலத்தில் மெட்ராஸ்காரங்களை கேட்பார், நீங்கள் பேசுகிறத வந்து பல கோடி இந்தியர்கள், உங்கள் சகோதரர்கள் இந்தியர்கள் புரிஞ்சு கொள்கிற அளவுக்காக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்கள் செலவழிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பார். காந்தி வந்து ஆரம்பித்தது தான் ஹிந்தி பிரச்சார் சபா, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. தென்னிந்தியாவில் தான் ஹிந்தியை பரப்பணும்னு அவருக்கு தெரியும், அதனால தக்ஷின் பாரத்னு பேரை வச்சார். கடைசி வரைக்கும் ஒரு பதவிக்கு ஆசைப்படாத காந்தி ஒரு பதவியை விட்டு கொடுக்கவில்லை என்றால் அது வந்து ஹிந்தி பிரச்சார் சபாவோட தலைவர் பதவியை. நான் பல இடங்களில் ட்ரிப்ளிகேனில் இருந்துச்சு, மயிலாப்பூரில் இருந்துச்சு, கடைசியாக வந்து டி நகரில் ஒரு பெரிய இடத்துல செட்டில் ஆயிடுச்சு ஹிந்தி பிரச்சார் சபா. இதோட சில்வர் ஜூப்ளி. காந்தி வந்து தன் மகனையே ஒரு ஹிந்தி பிரச்சாரக்காக மெட்ராஸ்க்கு அமைச்சார். தேவதாஸ் காந்தியை மெட்ராஸுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறதுக்காக அமைச்சார். ஸோ டி நகரில் வந்து ஹிந்தி பிரச்சார சபா நல்லா கட்டிட்டாங்க. வேர்ல்டு வார்னால கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. 1946 காந்தி கடைசி வாட்டி மெட்ராஸுக்கு வந்தது ஹிந்தி பிரச்சார சபாவோட சில்வர் ஜூப்ளி கான்வகேஷன், இந்த படித்தவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காக வந்தார். ஸோ இங்கிலாந்து பார்லிமெண்ட்ரி டீம் வந்து இங்கே டி நகரில் அவரை சந்தித்தாங்க. ஒரு சுவையான சம்பவம் என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா இடத்துலையும் இந்த நுழைவாயில் வச்சுருந்தாங்க, கஸ்தூரிபா நுழைவாயில், இவர் அந்த மாதிரி எல்லாரும் பேர் வச்சுருந்தாங்க. ஒன்றுன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கினே காந்தி முதல் நாள் ரோடில் நடந்து வர, ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே லோக்கலாக போகிற அப்போ பலவன் பஸ்லாம் கிடையாது, கார்பரேஷன் பஸ் தான். கார்பரேஷன் பஸ்ஸை நிறுத்தி காந்தி ஏறினார். அந்த டிரைவர் கண்டக்டர் அசந்து போயிட்டாங்களாம் காந்தி பஸ்ஸில் ஏறின உடனே. அவளை போய் அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டு பஸ் போயிருச்சான். ஸோ காந்தி பஸ்ஸில் போன இடம் டி நகர். ஸோ அந்த ஹிந்தி பிரச்சார சபாவில் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, ஹிந்தியிலே பேசுகிறாரு. இது கூடாதுங்கிறார், இன்டர்பிரேட்டர் கூடாது அப்படின்றாரு. ஐ வில் ரிசர்வ் மை இங்கிலீஷ் ஃபார் இங்கிலீஷ்மேன் அப்படிம்பார். ஸோ அதனால் அவர் என்ன பேசுகிறாருன்னு புரியாமையே லட்சக்கணக்கானவர் அங்கே கலந்துனாங்க, மீட்டிங்கில் இருந்தாங்க. ஒரு 10 நாள் காந்தி ரொம்ப ஒரு விடுதலை வரப்போகுதுங்கிறப்பனால ஒரு கோபமாக இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்த விசிட் அந்த விசிட். காலப்போக்கில் டி நகர் எழுத்தாளர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இருப்பிடமாக மாறுச்சு. கல்கி, கண்ணதாசன், பார்த்தசாரதி, சாண்டில்யன் மாதிரியானவர்களுக்கும் இந்த இடத்துக்கும் தொடர்பு இருக்குது. தமிழ் இலக்கியத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தான் பிரிண்டபிள் மெட்டீரியல் எழுதினாங்க. ஸோ பழைய காலத்து உங்களுக்கு ஓலைச்சுவடியிலேருந்து மாற்றாமல் நம்ம எழுதுறது நேராக பிரிண்டில் போகுது, உடனே 1000 பேர் நேரவே படிக்க போகிறான், 1,00,000 பேர் படிக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சே எழுத்தாளர்கள் எழுத ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்து டி நகரில் இருந்தாங்க. கல்கி கிருஷ்ணமூர்த்தி டி நகரில் தான் ஆரம்பித்தார். இங்கே தான் சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு எழுதினார். காந்தி நகர் போய் பின்னால் காலத்தில் தான் அவங்களுக்கு இது எழுத ஆரம்பித்தார், பொன்னியின் செல்வன் எழுத ஆரம்பித்தார். ராஜாஜி இங்கே தான் இருந்தார். இங்கே தான் சக்கரவர்த்தி திருமகன் எழுதினார். இது என்ன, சக்கரவர்த்தி திருமகன் வந்து ராமரை பற்றி ராமாயணத்தோட அவரோட வெர்ஷன் அப்படின்னு அவர் சொன்னாலும் நிறைய பேர் நக்கல் என்ன சொல்லுவாங்க, ராஜாஜியோட அப்பா பேர் சக்கரவர்த்தி, அதான் சி ராஜகோபாலாச்சாரி, தன் கதையை மாற்றி ராமர் கதை மாதிரி சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்வாணன் இங்கே தான் சங்கர்லால் உருவாக்குனார். அதே மாதிரி சின்ன அண்ணாமலை இங்கே தான் வந்து ஒரு தமிழ் பண்ணைன்னு ஒரு பப்ளிஷிங் யூனிட் ஆரம்பித்தார். டி நகர் இன்றைக்கும் பப்ளிஷிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. தேவகோட்டையை சேர்ந்த சின்ன அண்ணாமலை வந்து பெரிய விடுதலை போராட்ட வீரர். இந்த மாதிரி நிறையா எழுத்தாளர்கள், கவிஞர்கள் இருந்தாங்க. முக்கியமான கவிஞர் இங்கே இருந்தது கண்ணதாசன். கண்ணதாசன் பேரில் இன்றைக்கி ரோடு இருக்குது, கண்ணதாசன் சிலை இருக்குது டி நகரில். கண்ணதாசன் நிறையா இங்கே எழுதினார். அர்த்தமுள்ள இது இங்கே எழுதினார். ஒரு நாஸ்திகனாக இருந்து ஆஸ்திகனாக மாறினது டி நகரில் தான் எழுதுது. பல ஆயிரம் சினிமா பாடல்கள் இங்கேருந்து உருவானது. ஆரம்ப காலத்து தமிழ் தெலுங்கு சினிமாவில் முக்கியமான ஹீரோ வந்து நாகையா. நாகையா சொந்த வாய்ஸ்லேயும் பாடுவார். ரொம்ப ஒரு கர்நாட்டிக்கில் ட்ரெயின்டு காங்கிரஸ் காரரை கவுஹாத்தி காங்கிரஸ் மீட்டுக்கு தமிழ்நாடு ரெப்ரஸன்டேட்டிவாக போனவர், மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக போனவர். ஸோ நாகையா வந்து எப்போவுமே பாடுறதெல்லாம் ரொம்ப சோகமான பாடல்களாக பாடுவார். ரொம்ப மெலன்கலியாக
தத்துவமான பாடல்களாக பாடுவார். ஒரு 30 வருஷத்துக்கு நாகையா பாட்டை தான் ரயிலில் எல்லா பிச்சைக்காரனும் பாடுவான். அவ்வளோ ஃபேமஸ் அந்த மாதிரி செக்மெண்ட்டில் அவர். நாகையாவுக்கு வந்து ரொம்ப கர்நாடிக் மியூசிக்கில் இசை ஞானமும் உண்டு, இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு. மயிலாப்பூரில் இருந்த எல்லா சபாலையும் அவர் வந்து அட்டென்ட் பண்ணுவார். ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு போகிறப்போ ஒரு நாளைக்கு ராத்திரி நல்ல மழை, பஸ் ஸ்டாண்டில் வந்து நினைச்சிக்கின்னு ரொம்ப பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த சபாலேருந்து வெளில வந்தவங்க அவங்களெல்லாம் காரில் ஏற்றிக்கிறாரு. என்னன்னு கேட்குறாரு. இல்லை எங்களுக்கு கர்நாடக இசைனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வசதி இல்லைன்னு ஒன்று தான் இவர் வந்து டி நகரில் ஒரு கர்நாடக இசைக்காக ஒரு சபா ஆரம்பிக்கணும், தியாக பிரம்மகான சபான்னு ஆரம்பித்து வாணி மகால் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி வாணி மகால் இருக்குது, ரொம்ப பாப்புலர். நாகையாக்காக ஒரு சிலை வச்சாங்க, நாகையாக்காக பனகல் பார்க்கில் ஒரு சிலை வச்சாங்க. ஒரு முக்கியமான நடிகர், ஒரு 20-30 இயர்ஸை தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை தமிழ் சினிமாவில் நாகையா. வாணி மகால் என்ன ஆகிப்போச்சா, முக்கியமான ஜங்ஷனாக போச்சு. முக்கியமான ஜங்ஷனில் வந்து உங்களுக்கு சத்தம் கேட்குறதுல பாட்டு சரியாக கேட்காமச்சு, அவங்க ஏர் கண்டிஷன் பண்ணுற வரைக்கும் வாணி மகால் வந்து பெருசாக சோபிக்கலை. அதனால் வாணி மகால் வாஸ் அ இம்பார்ட்டன்ட் கல்ச்சரல் ஸ்டெப் இன் டி நகர். டி நகரில் 2 சினிமா தேட்டர் தான் இருந்துச்சு. ராஜகுமாரி, நாகேஷ் ரெண்டுமே சினிமா நடிகர்கள் பேரில் இருந்தது. டி நகருக்கும் தமிழ் சினிமாவுக்கும் சம்மந்தம் ரொம்ப அதிகம். முக்கியமான நடிகர்கள்லாம் இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு ஒரு வீடு இருந்துச்சு, அங்கே வந்து இப்போ எம்ஜிஆர் மியூசியம் வச்சுருக்காங்க. சிவாஜி இருந்தார், போக் ரோடில் இருந்தார் சிவாஜி. அன்னை இல்லாமல் நிறையா ஷூட்டிங் அங்கே நடக்கும். அதே மாதிரி தெலுங்கு சினிமாவில் என்டி ராமராவ் இங்கே இருந்தார். என்டி ராமராவை பார்க்குறதுக்காக ஆந்திரா டூரிஸ்ட் ஃபுல்லாக வந்துடுவாங்க. அவங்க எப்படின்னா ஏர்போர்ட்டில் நின்று இந்த பிளேனை பார்ப்பாங்க, அடுத்த மியூசியத்தில் போய் நேராக திருப்பதியிலேருந்து வருவாங்க, ஏர்போர்ட்டை பார்ப்பாங்க, அப்புறம் மியூசியத்தில் போய் எல்லாத்தையும் பார்த்து நேராக என்டி ராமராவ் வீட்டுக்கு வந்து வாசலில் காத்திருப்பாங்க. அவர் என்டி ராமராவ் ரொம்ப ப்ராம்ப்ட், காலையில் எந்திரிச்சு ரெடியாகி 7 மணிக்கு வெளியில் வந்துடுவார். அவரை பார்த்தோன்னா தேவடு அப்படின்னு சொல்லி எல்லாம் கீழே விழுந்து கும்பிடுவாங்க ரோட்டில். அது ஒரு காலம். அந்த காலத்தில் டி நகருக்கு போகாத தெலுங்கு சினிமா ரசிகனே கிடையாதுன்னு சொல்லலாம். டி நகரை பிளான் பண்ணுறப்ப அதோட மேப்பில் மெயினாக வந்து ஒரு செமி சர்க்குலர் ஒரு கார்டன் பிளான் பண்ணுறாங்க. 8 ஏக்கரில் ஒரு கார்டன், 200 மரங்கள். அப்போ வச்ச மரங்கள் இப்போ வரைக்கும் இருந்துச்சு, மெட்ரோக்காரன் வந்து வெட்டிட்டான். ஸோ அது வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து ரேடியேட் ஆகிறது தான் 3 ரோடு, ஜிஎன் செட்டி ரோடு, வெங்கடாராயன் ரோடு, மெயின் ரோடு, தட் இஸ் பாண்டி பஜார் ரோடு. ஸோ இந்த பார்க்கை சுற்றி தான் இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய வர்த்தக மையம் மாதிரி எல்லாம் வளர்ந்துருச்சு. இன்றைக்கி மெட்ரோ ஸ்டேஷன் அங்கே வரனால பல மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. ஒரிஜினலாக இந்த கார்டன் பிளான் பண்ணுறப்ப நடுவில் வந்து எம்பரர் ஜார்ஜோட சிலை இருந்துச்சு. விடுதலைக்கு அப்புறம் அந்த சிலை எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஓரமாக இருந்த பனகல் ராஜாவோட சிலை, அவர் பேரில் தான் அந்த பார்க் இருந்தது. பனகல் ராஜா சிலையை தூக்கி நடுவில் வச்சுட்டாங்க. பிரிட்டிஷ் ராஜாவோட சிலை எங்கே போய் மியூசியத்தில் இல்லை, எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ பனகல் ராஜாவோட சிலை நடுவில் இருக்கும், 1-2 சிலைகள் வெளியில் அவுட்டரில் நிற்கும். நாகையா மாதிரி சிலைகள்லாம் கொஞ்சம் அவுட்டரில் நிற்கும். மரங்கள் திருப்பி நடப்படும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆரம்ப காலத்துல டி நகர் ரொம்ப அமைதியான பகுதியா இருந்திருக்கு. ரங்கநாதன் தெருவுல ஒரு சில கடைகள் மட்டுமே இருந்திருக்கு. நல்லி மாதிரி துணி கடைகள் வளர்ச்சியை தொடங்கினாங்க. டி நகர் வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியாவா வந்துருச்சு. ஒரு மிக்சட் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலாக இருந்தது. இன்னைக்கு ரொம்ப கமர்ஷியல், எல்லா இடங்களும் வேறு வேறு கடைகள், டாப் பிராண்ட்ஸ் இந்த கண்ட்ரி டி நகர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரங்கநாதன் தெரு எப்படி பாப்புலர் ஆச்சுன்னா, இட் ஹேட் ஆக்சஸ் டு தி ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். ஸோ 1920s ரயில்வே ட்ரெயின் வந்து எக்மோர்லேருந்து தாம்பரம் போகிறப்போ ஒரே டிக்கெட்டில் அங்கே இறங்கி ஷாப்பிங் பண்ணி திருப்பி அதே ட்ரெயினில் ஏறிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சு. முதல்ல காய்கறிகள் மற்றதெல்லாம் கிடைக்கும், சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது மெல்ல அப்படியே வளர்ந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இஸ் பிகம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் க்ரௌடட் ஏரியாஸ் இன் மெட்ராஸ். நடக்க முடியாது, அவ்வளோ க்ரௌடட் ஆகிடும். அப்புறம் பனகல் பார்க்கை சுற்றி நல்லி தான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணாங்க. நல்லி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு வீட்டிலேருந்து புடவை வித்துட்டு இருந்தவங்க இங்கே கடை போட்டாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல டாப் ஜுவல்லர்ஸ், டாப் ரீட்டைலர்ஸ், சில்க் சாரீஸ். ரொம்ப தீபாவளிக்கு முன்னாலாம் ஐ திங்க் இந்தியாவிலே ஒன்று ஹையஸ்ட் சேல்ஸ் நடக்கக்கூடிய இடம் வந்து பனகல் பார்க்கை சுற்றி நடக்கும். அதுக்கப்புறம் பாண்டி பசார், WPA சௌந்தரபாண்டியனார்னு ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடர், அவரோட சிலை கூட அங்கே இருக்கும். அவருக்கு அதான் வச்சாங்க, பாண்டி பசார்னு வச்சாங்க. பாண்டி பசாரில் டாப் பிராண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு கான்ட்ரவர்சியலாக ஒரு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ரொம்ப இருப்பாங்க. தட் இஸ் ஒரு பாண்டி பசாருக்கு வந்தீங்கன்னா ஏழைகள்லேருந்து கோடீஸ்வரர் வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ரொம்ப பேர் இருந்தாங்க. எல்லாரையும் காலி பண்ணி ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் காமிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப கான்ட்ரவர்சியல் ஸ்கீம். அவ்வளோ ரோடெல்லாம் உலகம் ஃபுல்லாக ரோடை வைடன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரோடை நேரோ பண்ணி பிளாட்ஃபார்மை பெருசாக்கி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்மார்ட் சிட்டின்னு. ஸோ டி நகர் தான் முதல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. டி நகரோட ஃப்ளேவரே போயிடுச்சு. ஸ்ட்ரீட் வெண்டாஸ் போனதுக்கப்புறம் போயிடுச்சு. சைட் ரோட்ஸ் மூவ் பண்ணிட்டாங்க, அந்த மல்டி ஸ்டோரிக்கு மூவ் பண்ணிட்டாங்க. 1930களில் கல்வி நிறுவனங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளி 1934 டி நகருக்கு வந்துச்சு. அடுத்து சாரதா வித்யாலயா நிறுவப்பட்டுச்சு. மெட்ராஸுக்கு எப்பவுமே பெண்கள் கல்வியில் ஒரு பெரிய ரோல் உண்டு. ஸோ ஏர்லியஸ்ட் விமன் காலேஜஸ் மெட்ராஸ்லாம் வந்துச்சு. ஸோ பெண்களை வந்து படிக்க வச்சா எப்படி ஒரு சமுதாயம் முன்னேறும் அப்படின்னு கண்டுபிடிச்சது மெட்ராஸ். ஸோ டி நகர் வந்து ஒரு புது ஏரியா, லட்டு மாதிரி புது ஏரியா கொடுக்குறப்ப விமென்ஸ் எஜுகேஷன் அவங்க பார்க்காம இருப்பாங்களா? ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க விமென்ஸ் எஜுகேஷனை.
ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட் 1930s ஆரம்பித்தது. ஒரு பாதிரியார்கள் ஆரம்பித்த காலேஜ், விமெனுக்கு ஆரம்பித்தது. இதில் முக்கியமாக என்னென்னா 1943 ஜப்பான்கார மெட்ராஸில் குண்டு போட போகிறாங்கிறோன்னா ஹைகோர்ட்டுக்கு வேறு இடம் பார்க்குறாங்க. கடல் பக்கத்தில் இருக்க வேண்டாம், வேறு இடத்துல பார்க்குறான்னு சொல்லிட்டு ஸோ ஹோலி ஏஞ்சல்ஸுக்கு அந்த கோர்ட்டை மாற்றுறாங்க. அதே மாதிரி சிஸ்டர் சுப்புலட்சுமின்னு மெட்ராஸில் நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தவங்க, வித்யா மந்திரெலாம் ஆரம்பித்தவங்க. சாரதா வித்யாலயா ஆரம்பிக்கிறாங்க டி நகரில். பின்னால் வந்து அதை வந்து விவேகானந்தா மிஷனுக்கு, அதாவது ராமகிருஷ்ணா மிஷனுக்கு விவேகானந்தர் சார்ந்தவர்களுக்கு அதை ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. மூணாவது வந்து கமலா சத்யநாதன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அவங்க வந்து விமனுக்காக மேகசின்லாம் நடத்துனவங்க. அவங்க வந்து வித்யோதயா ஆரம்பிக்கிறாங்க. வித்யோதயா ஒரிஜினலாக வந்து தாம்பரம் பல்லாவரம் ஏரியாவில் ஆரம்பித்தது. இங்கே வித்யோதயாவை டி நகருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. மெட்ராஸ் ஆரம்பித்தப்புறம் பல ஏரியா பூசாவரங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதில் பிக்கெஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரின்னு பார்த்தா டி நகர் தான் இருக்க முடியும். தியாகராய நகர் அதுதான் வழிகாட்டி. இவ்வளோ நகர்கள் வந்தது, இவ்வளோ பாப்புலேஷன் வந்து சந்தோஷமாக வாழ முடியும்னு காமிச்சது மெட்ராஸுக்கு டி நகர்.